Good morning, students. In this lesson, nutrition and food security. We saw the factors affecting purchasing power. Purchasing power அப்படின்னா என்னன்னு சொன்னால் வாங்குகிற தன்மை. அதுக்கான காரணங்கள் என்னென்ன? நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் வாங்குகிற அளவு அப்படின்றது இல்லை வாங்காமே விடுறது அப்படின்றது ஒரு சில காரணங்கள்னால அமையுது. What are the reasons? What are the factors? First one is overpopulation. Already we saw மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால இன்க்ரீஸிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸும் பொருளோட முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகமாகுது. டிமாண்ட் ஃபார் கூட்ஸும் அடுத்து பொருளோட தேவைகள் அதிகமாக இருக்குது. பொருளோட தேவை அதிகமாக இருக்குது. தென் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. பொருளோட விலை அதிகமாக பணத்தோட வேல்யூ அப்படின்றது என்ன ஆகிடுறது, குறைஞ்சிடுறது. ப்ரைஸ் ஆஃப் கரன்சி. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸா. ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை. ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, சப்ளைன்னா சேல் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் டிக்ளைன். ரெண்டுமே என்னவாயிடும், குறைஞ்சிடும், டிக்ளைன் ஆகிடும். ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் டிக்ளைன் இல்லையா. பொருள் வாங்குகிறோம், கன்சியூமர்ஸ் வாங்குகிறோன்றதுனால தான் உற்பத்தி அதிகமாகுது, நம்மளுக்கு கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம வாங்கலை அப்படின்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். ப்ரொடக்ஷனும் சப்ளையும் நின்று போச்சுன்னா என்ன ஆகிடும், பொருளோட விலை வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிடும். தென் த பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட். அடுத்து எது அஃபெக்ட் ஆகும், பர்ச்சேசிங் பவர். பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொருளை வாங்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கலி இட் அஃபெக்டட். தென் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. பாவர்ட்டி மீன்ஸ் வறுமை நிலை, வறுமை ஏழ்மை நிலை. பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, சமமாக இல்லை. சமமானா ஹைட்டு வெயிட்டில் அப்படின்னு இல்லை. த ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவரர் அப்படின்ற நிலைமை. ஏழையாகவே தான் இருக்கான், பணக்காரனாகவே தான் இருக்கான், இன்னும் அதிகமாக தான் போயின்னு இருக்கான் உண்டு அசர்டன்றது. தேர் எக்ஸிஸ்ட் அ ஹியூஜ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இன் த எக்கானமி. இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரத்தில் ஹியூஜ் டிஸ்பாரிட்டி, பிரிவினை அப்படின்றது இந்தியன் எக்கானமியில் உண்டு. பணக்காரன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணக்காரனவே இருக்கான், ஏழையாகவே தான், வைடு கேப்பாக. The proportion of income and assets owned by the top 10% of Indian goes are increasing. இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில் 10% என்னவா இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க. நம்மளே லிஸ்ட்டு இதிலெல்லாம் டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வேர்ல்டில் டாப் ரிச் பீப்புள்ஸில் இந்தியாவில் இருக்கவங்களும் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி 10% பாப்புலேஷன் என்னவா இருக்காங்க, நல்ல வெல் ஆஃப் வசதியானவங்களா. This has led to an increase in the poverty level in the society. இதுவும் ஒரு காரணம். எதுக்கு, வறுமைக்கும் நிலைமைக்கு. பணக்காரனே இருக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் ஏழைங்களுக்கு எதுவும் செய்யணும்னு தோணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அதிகமாக இருக்குது, பாவர்ட்டி. This has led to an increase in the poverty level in the society. Generally, purchasing power is affected by poverty. Purchasing power அப்படின்றதுனால நான் ஏற்கனவே சொன்னேன், வருமானம் இல்லைனாலே அவங்கள என்னன்னு சொல்லுவோம், பாவர்ட்டி. அண்ட் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஆல்சோ. அடுத்து வந்து என்ன, வெல்த்தான். வறுமையும் ஒரு காரணம், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தான். வெல்த், சொத்து அப்படின்றது ஒரு 10% இருக்கிறவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்க தவிர மற்ற பேர் எல்லாருக்கிட்டையும் இல்லை. இந்தியாவோட பாப்புலேஷனில் 10% அப்படின்னு சொன்னேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக 2 ரீசன் என்னென்ன, பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி ஆஃப் வெல்த்தான். அவனுக்கு வெல்த் அப்படின்றது கம்மியாகவும் இருக்குது, அதனால் அவனோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சி போய்டுறது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா வந்து என்னென்னு சொல்லுவோம், சமம்னு சொல்லுவோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, பின்னு சொல்லுவோம். A concept related to purchasing power is purchasing price parity, சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மீன்ஸ் PPP is an economic theory that estimates the amount that needs is to be adjusted to the price of an item. அதாவது என்ன சொல்கிறாங்க, PP is an economic theory. பொருளாதாரம் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது டிமாண்டு, சப்ளை அண்ட் ப்ரைஸ், இது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். தேவை எவ்வளோ இருக்குது, உற்பத்தி எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் என்ன இருக்குது, விலைவாசி நிர்ணயம் ஆகும் அப்படின்னு. இது மாதிரி எக்கனாமிக் தியரி என்ன சொல்கிறது அப்படின்னா, தட் எஸ்டிமேட்ஸ் த அமௌண்ட் தட் நீட்ஸ் டு பி அட்ஜஸ்டடா. எஸ்டிமேட்டட் அமௌண்ட் அப்படின்றது அட்ஜஸ்டடா டு த ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம். அந்த பொருளுக்கான அந்த ஐட்டம், அந்த பொருளுக்கான விலையை வந்து என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம். PPP பர்ச்சேசிங் பவர்
அப்படின்றத என்னென்னு சொல்கிறோம், பர்ச்சேசிங் ப்ரைஸ் parity அப்படின்றத கேன் பி யூஸ் டு கம்பேர் கண்ட்ரீஸ் இன்கம் லெவல்ஸ் அண்ட் தர் ரெலவெண்ட் எக்கனாமிக் டேட்டா கன்சர்னிங் த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆர் பாசிபிள் ரேட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். இதை எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கண்ட்ரீஸோட இன்கம் லெவல், வருமானம், நம்ம தனிநபரோட வருமானம் இல்லை, ஒரு கண்ட்ரியோடைய வருமானம். கம்பேர் கண்ட்ரீஸ் இன்கம் லெவல்ஸ் அண்ட் அதர் ரெலவெண்ட் எக்கனாமிக் டேட்டா, அதுக்கு சார்ந்த ரெலவெண்ட், அதோட சார்ந்த பொருளாதார ரெலவெண்ட் டேட்டா, எக்கனாமிக் டேட்டா கன்சர்னிங் த காஸ்ட் ஆஃப் லிவிங். மெயினாக எதை சொல்கிறோம், காஸ்ட் ஆஃப் லிவிங், அவனுடைய வாழ்க்கை தரம். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் அவனுக்கு ஏற்ற வாழ்க்கை தரம் இருக்கும். 40,000 சம்பளம் வாங்குறவன் அதுக்கேற்ற மாதிரி இருப்பான். 1,00,000 சம்பளம் வாங்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் லெவல் அப்படின்றது, லிவிங் அப்படின்றது என்ன ஆகும், வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆர் பாசிபிள் ரேட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். அடுத்து எதில் வேரியேஷன்ஸ் இருக்கும், லெவல்ஸ், பாசிபிள் லெவல், இன்ஃப்ளேஷன் ஆர் டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் பண வீக்கம், டிஃப்ளேஷன் மீன்ஸ் பண வாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பணம் வாட்டம்னா வாடி போயிருக்கா மேடம் அப்படின்ல. விலைவாசி, ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல், லோவர் இன் ப்ரைஸ் லெவல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல், விலைவாசி அதிகமாகுது. டிஃப்ளேஷன் மீன்ஸ் லோவர் இன் ப்ரைஸ் லெவல், விலைவாசி குறையிறது. ரீசெண்ட்லி இந்தியா பிகம் த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபிபி. இந்த என்னன்னு சொன்னால் பர்ச்சேசிங் ப்ரைஸ் பேரிட்டியில் இந்தியா என்னவா இருக்குது, தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. சைனா பிகம் த லார்ஜஸ்ட் எக்கானமி, புஷிங் த யூஎஸ் டு த செகண்ட் பொசிஷன். ஃபஸ்ட்டு யூஎஸ் தான் இருந்துச்சு, அவங்கள செகண்ட் பொசிஷனுக்கு தள்ளிட்டு யார் வந்தாச்சு, சைனா. சைனாவில் இந்தியா மாதிரி ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரி சைனா. நம்மளுக்கு கண்ட்ரியில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ இல்லையோ, அந்த பாப்புலேஷன் ஸ்கில்டு பாப்புலேஷனாக இருந்தால் நம்ம அமெரிக்கா மாதிரி 4 கண்ட்ரி என்ன பண்ண முடியும், டிஃபீட் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்கிறோம், எஜுகேஷன், ஸ்கில்டு பாப்புலேஷன் என்னவோ நம்மளுக்கு இருக்குது. நான் பாப்புலேஷன் லெவலில் சொல்கிறப்ப உங்களுக்கு சொன்னேன், டிபெண்ட் இவ்வளோ இருக்குது, இண்டிபெண்ட் இவ்வளோ இருக்குன்னு. இண்டிபெண்ட் பீப்புள் தான் 47% இருக்காங்க. அப்போ அவங்கள்ட ஏர்னிங் 69% இருக்காங்க. அப்போது அவங்க ஏர்ன் பண்ணால் யோசிச்சு பாருங்கள், அவங்கள்ட படிப்பு லெவல் யோசிச்சு பாருங்கள். அவங்க படிக்க அதுக்கேற்ற வேலை கிடைக்கும், வேலை அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கும். அப்போது சொசைட்டியோடைய நார்மல் லெவலில் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதை டெவலப் பண்ணாததுனால தான் நம்ம இந்தியா என்னவா இருக்குது, பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. யூஎஸ்ஏவே யார் டிஃபீட் பண்ணிட்டாங்க, சைனாவை. சைனாவோட ட்ராபேக்கே என்ன அப்படின்னா, அவனுடைய லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அங்கே இல்லை. சைனாவில் இங்கிலீஷ் லாங்குவேஜை கம்பல்சரி படிக்கணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. நம்ம இந்தியாவில் படித்தோம் அப்போலேருந்து, பிரிட்டிஷர்ஸ் இருந்தப்போ. இப்போ சைனாவில் ஸ்கில்டு பர்சன்ஸ் இருக்காங்க, பட் அவங்க அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறதுக்கு என்ன பேரியராக இருந்தது, லாங்குவேஜ். அதனால் சைட் பை சைடு ஏற்கனவே படித்தவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிளாஸஸ் படித்தாங்க, இங்கிலீஷ் எடுத்தாங்க. இப்போ படிக்கிறவங்களுக்கு சைட் பை சைடு இங்கிலீஷை கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக இருக்குது நம்ம கண்ட்ரி, பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலத்துலேருந்து. அப்போ நம்மளோட பாப்புலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கில்டு பர்சன்ஸாக இருந்தால் இன்னும் டெவலப் ஆகும். சைனா பிகம் த லார்ஜஸ்ட் எக்கானமி, புஷிங் த யூஎஸ் டு த செகண்ட் பொசிஷன். நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம். அக்ரிகல்ச்சரல் பாலிசி இன் இந்தியா, விவசாய கொள்கைகள். இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல் பாலிசி அப்படின்றது எப்படி இருக்குது? The new agricultural policy based on export of agricultural goods was announced by the central government in 2018. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, 2018. திஸ் பாலிசி ஸ்டேட்ஸ் தட் த கவர்மெண்ட் has decided to remove export restrictions on most organic and processed agricultural products. ஒரு சில பேரியர்ஸ், ஒரு சில தடைகளை என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் டிசைட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை, ஏற்றுமதி பண்ணுறதுக்கு, வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது. தட் எஸ்பெஷலி ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அடுத்து உற்பத்தி பண்ண பொருளை ப்ராசஸ் பண்ணி, இப்போ விவசாயம்னு சொல்கிறப்போ நம்ம விவசாயம்னா அது மாத்திரம் கிடையாது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பால்ட்ரி, சிக்கன் அண்ட் அது ரிலேட்டடாக. அடுத்து ஃபிஷ்ஷு, அடுத்து என்னன்னு சொன்னோம், நெக்ஸ்ட்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸு. அப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் சைட் பை சைடாக. அப்போது அதில் இருக்க ப்ராடக்ட்ஸை, விவசாய பொருட்களை என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறோம். ப்ராசஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா மேங்கோ, அந்த சீசனில் மேங்கோவை க்ரஷ் பண்ணி அதை ஒரு ரா மெட்டீரியலாவோ இல்லை அது ஒரு ஃபுட் இதுவாகவோ வெளியே அனுப்புகிறோம். ஈவன் பிக்கிள்ஸ்,
அடுத்து இந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எடிபிள் ஐட்டம்ஸாக டின்ட் ஐட்டம்ஸாக என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதிரி நிறைய நம்ம விவசாயம் சார்ந்த இதுவை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் வெளிநாடுகளுக்கு. அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆஃப் அ கண்ட்ரி இஸ் மோஸ்ட்லி டிசைன் பை த கவர்மெண்ட் ஃபார் ரேசிங் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் ரேசிங் த லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் வித்தின் அ டெஃபினட் டைம் ஃப்ரேம். விவசாயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அது கவர்மெண்ட்டோடைய மெயின் பாலிசி. ஹூவர் இட் இஸ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸை கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வராங்க? அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களோட லெவல், ரேசிங் லெவல், எக்கனாமிக் லெவல், அவங்களோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீசஸ். அவனுடைய வாழ்க்கை தரம் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலராக த லிவிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் within definite time frame. This policy is formulated all round the comprehensive development of agricultural sector. எல்லா துறையுமே அக்ரிகல்ச்சர் செக்டர்னால் விவசாயம் மட்டும் கிடையாது, அது சார்ந்து என்னென்னு சொன்னோம் நம்ம. எக் ப்ரொடக்ஷன், அனிமல்ஸ், டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டாக் ரேரிங்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தோம், ஃபிஷரிஸ், இதெல்லாமே விவசாயம் சார்ந்தது. The following are some of the important objectives of India's agricultural policies. அடுத்து அக்ரிகல்ச்சர் பாலிசிஸில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸ் என்னென்ன இந்தியாவோடதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, in the agricultural policy in India, we are going to see the important objectives, குறிக்கோள்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் raising the productivity of inputs. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்டாக நம்ம எவ்வளோ வந்து முதலீடு பண்ணுறோமோ, எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன இருக்கும், அவுட்புட் இருக்கும். ஓகே, நம்ம நல்லா பண்ணணும், ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் நியூ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட். ஸோ பர்ச்சேஸ்ட் லைக் என்னென்ன இன்புட் அப்படின்னா HYV சீட்ஸ், ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், தரமான விதைகள். ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் மீன்ஸ் வாட், தரமான நல்ல உற்பத்தி கொடுக்கக்கூடிய விதைகள். ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஃபெர்டிலைசர்ஸாக. நம்ம ஃபெர்டிலைசர்ஸ்னால் மேடமே ஃபெர்டிலைசர்னு தான் சொல்கிறாங்க, எல்லாமே கெமிக்கல் தான். இல்லை, நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸும் இருக்குது. அப்போல்லாம் சொல்லுவாங்க தழைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் எடுக்கிறாங்க, இலையிலேருந்து, அப்புறமா நம்ம அனிமல்ஸோட டங், இது எல்லாமே தான். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் அதுக்கு அடுத்து பெஸ்டிசைட்ஸ், அதெல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள். இதுக்கு இப்போ நம்ம வந்து செயற்கையாக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்போல்லாம் அது கிடையாது. அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்டிசைட்ஸாம், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸாம். அடுத்து ஃபைனலாக வந்து இரிகேஷன், நீர்ப்பாசன வசதி. நம்ம இந்தியா ஏற்கனவே சொல்லிட்டேன் வானம் பார்த்த பூமி அப்படின்னு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மான்சூனல் ரெயின்ஃபால். ரிவர்ஸ் இருக்கிற இடத்துல இரிகேஷன் ஓகே, ரிவர் இருக்கிற இடத்துல இரிகேஷன் ஓகேன்னு சொன்னீங்க மேடம், நம்ம மணவாள் நகரில் இருக்கிற ரிவரில் எங்கே மேடம் இரிகேஷன் இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஓகே, பெரனியல் ரிவர்ஸ் இருக்கிற இடத்துல. தென் ரிமைனிங் நத்திங் டு டூ. வெல் இரிகேஷன் இருக்குது, டியூபல் இரிகேஷன் இருக்குது, கெனால் இரிகேஷன் இருக்குது, கால்வாய் நீர்ப்பாசனம், கிணற்று நீர்ப்பாசனம், குழாய் நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வசதிகள் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும், நிறைய கொடுக்க முடியும், உற்பத்தி தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட்டு நெல்லுன்னு சொல்கிறோம். அந்த நெல்லுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கணும், தண்ணி, நீர் வசதி இருக்கணும். தண்ணி, நெல் பயிர் வைக்கிற இடத்துல அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் நல்லா நம்ம முட்டி அளவுக்கு என்னவாக இருக்கும், அந்த வரப்பு ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. காரணம்னா தண்ணி உள்ளே ஸ்டாக்னேட் ஆகிருக்கணும். ஔவையாரதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோன் உயருவான் அப்படின்னு சொல்லி. வரப்பு, நெல் கல்டிவேட் பண்ணுற இடத்துல நெல் கல்டிவேட் பண்ணுறோன்னா அந்த வரப்பு வந்து அதிகமாக இருக்கணும். காரணம் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு. வரப்பு உயர நீர் உயரும், தண்ணி தேக்கி வைக்க முடியும். நீர் உயர நெல் உயரும், நீர் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த நெல்லுக்கு அதுக்கேற்ற மாதிரி நெல் செடி நல்லா வரும். நெல் உயர அந்த நெல் செடி நல்லா வந்து நிறைய என்ன வரும், அது குருத்து வரும், நிறைய நெல், அதில் நிறைய நெல்மணிகள் இருக்கும். அப்போ அவன் உற்பத்தி பண்ணான்னா அரசாங்கத்துக்கு இவ்வளோன்னு வரும், இது கட்டணும் இல்லையா, டேக்ஸு. அப்போல்லாம் ராஜாங்களுக்கு இவ்வளோன்னு அவன் வரி கட்டணும், உற்பத்தியில் 1/3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அரசருக்கு 10 மூட்டை தர்றவன் நல்லா உற்பத்தி பண்ணான்னா என்ன பண்ணுவான், 30 மூட்டை தருவான். அப்போது வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும்.
அவனுடைய விவசாயம் குடியானவன், அவனுடைய குடும்பம் உயரும், குடி உயர கோன் உயரும். அவன் 30 மூட்டை வந்த இடத்துல 90 மூட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவான், வரி கட்டுவான். அப்போது கோன் உயரும்னா அரசனுடைய அந்த கோன் செங்கோல் அது உயரும். அப்போது கோன் உயருவான், அரசனுடைய அரசாட்சி அப்படின்றது உயரும். அப்போது அரசன் நல்லா ரூல் பண்ணுறதுக்கு யார் நல்லா இருக்கணும், விவசாயி. கிராமராஜ்ய ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார் காந்திஜி. கிராமராஜ்யமே ராமராஜ்யம். விவசாயி நல்லா இருந்தால் தான் ஒரு அரசாங்கம் என்னவாக இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னு இருக்கும் இல்லையா? விவசாயி அப்போ நல்லா இருக்கணும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு வாய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றப்ப யாரை நினைக்கணும், அப்பா அம்மாவை கட்டாயம் நினச்சிக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு நம்ம போடுறாங்க. ஆனால் விவசாயி கல்டிவேட் பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ். என்னென்ன இன்புட்டு, ஹெச்ஒய்வி சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, பெஸ்டிசைட்ஸு, இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். தென் ரைசிங் வேல்யூ ஆடட் பர் ஹெக்டேரா. அடுத்து வேல்யூ ஆடடா, அதோட மதிப்பு கூட்டுறது. Agricultural policy is to increase per hectare value added by raising the productivity of agriculture. ஒரு ஏக்கர் அப்படின்னா இந்த ஏக்கரில் இவ்வளோ மூட்டை நெல் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு ஹெக்டேரில் இவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங் ஆர் இன் பர்டிகுலர் சம். யார் பெரிய பெரிய விவசாயிங்க, பெரியனா நிறைய லேண்ட் வச்சுன்னு இருக்கவங்க உற்பத்தி பண்ணிப்பாங்க. இங்கே கம்மி லேண்ட் வச்சுருப்பாங்க, ஸ்மால்னால் கொஞ்சமாக இருக்கும், மார்ஜினல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய நிலத்தோடைய தரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், வேல்யூ ஆடடாக. ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸா. அடுத்து யாருடைய இன்ட்ரெஸ்ட்டை, விருப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், புவர் ஃபார்மர்ஸ். என்ன இந்த இடத்துல லேண்டை வச்சுக்கிட்டு என்ன கல்டிவேட் பண்ணி என்ன வருமானம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. Agricultural policy is proposed to protect the interest of poor and marginal farmers by abolishing intermediaries through the land reforms. எதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இன்டர்மீடியரிஸ். அதாவது எந்த ஒரு இதுனாலும் அரசாங்கத்துக்கும் அடுத்து வந்து யார், விவசாயிகளுக்கும் இடையில இன்டர்மீடியரிஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க மூலமாக விவசாயிங்க பொருளை விற்றாங்கன்னா அப்போ என்னாகும், லாபம் நஷ்டம் யாருக்கு வரும், விவசாயிகளுக்கு தான். இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ தக்காளி 15 ரூபா அப்படின்னு வாங்குகிறோம்னா ஆக்சுவலாக அந்த 15 ரூபா விவசாயிக்கு போய் சேருதா, இல்லை. அந்த விவசாயி யார் அவங்ககிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக அந்த விவசாயிக்கு வந்தது எவ்வளோ, 6 ரூபா 7 ரூபா தான். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது எவ்வளோ, 15 ரூபாய்க்கு. நம்ம சொல்லலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எல்லாம் போட்டு அப்படின்னு. அப்படி ஒன்றும் இல்லையே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜெலாம் நம்மளுக்கெல்லாம் எங்கேயோ வந்து விலை வச்சு நம்மளுக்கு வாங்குகிற தக்காளியெல்லாம் வந்து என்ன டெல்லியில் விலை வச்சு நம்மளுக்கு வந்து இங்கேயே வாங்குகிறோம், இல்லை. நம்மளுக்கு நியர்பையில் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவு தான். அப்போ நம்ம வந்து அந்த விவசாயிக்கு போய் சேர வேண்டிய விலை வந்து போய் சேர்றதில்லை. இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரையோட விலை 15 ரூபா, இப்போ 35 ரூபா. விவசாயி செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்கிறாங்க. கொரோனா எதாக இருந்தாலும் அவங்க விற்கிற அதே விலையை வாங்கிக்கிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க. அப்போது இந்த இன்டர்மீடியரிஸ்ன்னு இருக்கிறதுனால போய் சேர வேண்டிய கஷ்டப்படுறவன், ஒரு பொருளை விவசாயம் பண்ணுறவன் 6 மாதம் 3 மாதம் கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கான பலன் அமையலை. காரணம் யார், இந்த இன்டர்மீடியரிஸாம், இடைத்தரகர்கள். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்னென்னு பார்த்தோம், எம்எஸ்பி கொள்முதல் நிலையங்கள்லாம் இருக்குதுன்னு. அது இந்த டெய்லி ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் இருக்கிறது. அது உழவர் சந்தைன்னு இருக்குது, அங்கே போய் நம்ம வாங்கலாம். ஓகே. இன்டர்மீடியரிஸ் த்ரூ த லேண்ட் ரிஃபார்ம்ஸா. அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸை, லேண்டை ரிஃபார்ம் பண்ணணும். சின்ன லேண்ட் இருக்கும், அரை ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாக இது பண்ணி எக்ஸ்பேண்டிங் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சப்போர்ட் டு புவர் ஃபார்மர்ஸ். அடுத்து என்ன பண்ணுறாங்க, புவர் ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க, கிரெடிட்டு கடன் வசதி கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பயிர் வைக்கலாம், இதை வைக்கலாம், இதுக்கு இவ்வளோ பணம் தரும், இதுக்கு வட்டி விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. தென் மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சரல் செக்டார். அடுத்து விவசாயத்துறையை என்ன பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும். அதுக்குன்னு என்ன மேடம் பெரிய பெரிய பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது உள்ளே வந்து ஏசி போட்டு கல்டிவேட் பண்ணுவாங்களா, இல்லை. ஹியர் த பாலிசி சப்போர்ட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. இந்த பாலிசிக்கு என்ன, மாடர்ன் டெக்னாலஜி, புது யுத்திகளை இன் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இம்ப்ரூவ்ட் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் லைக். இதுக்கும் எதை தான் நம்ம இது பண்ணுறோம், ஹெச்ஒய்வி சீட்ஸ், ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, பெஸ்டிசைட்ஸு, இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளோட விவசாயத்தை என்ன பண்ண முடியும், மாடர்னைஸ் பண்ண முடியும். என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். அடுத்து என்ன இதுவாக இருக்குது, நம்ம சுற்றுச்சூழல்
சுற்றுச்சூழல் பாதிப்படைஞ்சிருக்கு, என்வரான்மெண்டல் டிகிரடேஷன். அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆஃப் இந்தியா ஹேஸ் செட் another objective to check environmental degradation of natural base of Indian agriculture. நம்மளுடைய விவசாயம், நம்மளுடைய இந்தியா அப்படின்ற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா முன்ன ஆரம்ப கட்டத்திலேருந்து எதை தான் மெயின் ஆக்குபேஷனாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் தான் ப்ரைமரி ஆக்குபேஷன். அப்போது நம்மளுடைய கண்ட்ரியில் எது அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்கு, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், சுற்றுச்சூழல். அதுக்கும் விவசாயத்துக்கும் என்ன மட்டும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் நிலத்தடி நீர் மட்டும் பாதிப்படையுது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நியர்பை இருக்குது, அதுலேருந்து வாட்டர் பொல்யூட் ஆகுது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, அதுலேருந்து என்ன வருது, கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடில் அதுலேருந்து கெமிக்கல்ஸ் வெளியே வருது. அதில் மழை பெய்யறது மூலமாக அந்த தண்ணி மூலமாக நம்மளுடைய நிலத்தோடைய நீர் இது என்னவாகும், பாதிப்படையும். கெமிக்கல் ரெயின் இது மாதிரிலாம் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, லேண்டோடைய என்விரான்மெண்ட் டீக்ரடேஷன் ஆகிறதுனால அக்ரிகல்ச்சர் சஃபர் ஆகுது. ரிமூவிங் பியூரோக்ராட்டிக் ஆப்ஸ்டக்கிள்ஸ். The policy has set another objective to remove bureaucratic obstacles on the farmers, cooperative societies and self-help institutions so that they can work independently. யாரும் போய் bureaucratic is nothing but autocratic, tyranny. ஒரு சர்வாதிகாரமான இல்லாமல் அந்த ஃபார்மர்ஸ்க்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாகவோ இல்லை செல்ஃப் ஹெல்ப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களே சுயமாக தொழில் எந்தவித அப்டக்கிள்ஸும் தடைகளும் இல்லாமல் யாரும் அவங்கள சப்ரஸ் பண்ணாமல் சுயமாக அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அரசாங்கம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதெல்லாமே பண்ணால், இந்த 6 அப்ஜெக்டிவ்ஸும் இருந்தால் நம்ம இந்தியாவில் விவசாயத்தை என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. தென் which are all the objectives? Raising the productivity of inputs, raising value added per hectare, protecting the interest of poor farmers, modernizing agricultural sector, environmental degradation, removing bureaucratic obstacles. These are all the objectives in the agricultural sector. Multi-dimensional nature of poverty. பாவர்ட்டின்னு சொல்லிட்டோம். அந்த பாவர்ட்டி எந்தெந்த பக்கம்லாம் எப்படியெல்லாம் இருக்குது, multi-dimensional nature of poverty. The multi-dimensional nature of poverty index, MPI-ன்னு சொல்லுவோம். Multi-dimensional poverty index was launched by the United Nations Development Program. இது யாருடைய இதுவாக இருக்குது, யுஎன்னோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் OPHI in 2010. The basic philosophy and significance of MPI is that it is based on the idea that poverty is not unidimensional and that it is rather multidimensional. Poverty இவங்கெல்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, MPI அப்படின்றது இட்ஸ் நாட், வறுமை அப்படின்றது ஒரே ஒரு பக்கம் கிடையாது. டைமென்ஷன்னா 4 பக்கமும் சொல்லுவோம். இப்போ 3Dலாம் சொல்கிறோம் இல்லை, 3Dன்னா 3 டைமென்ஷன் சொல்கிறோம். அது மாதிரி ஒரு காரணத்துக்காக அவன் வறுமையில் இல்லை, இந்த வறுமைக்கு பல காரணங்கள் உண்டு. இட்ஸ் நாட் யூனிடைமென்ஷனல், இட்ஸ் அ மல்டிடைமென்ஷனல் ஃபேக்டரா, மல்டிடைமென்ஷனல் ரீசன். அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, த பேசிக் ஃபிலாசபி அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் MPI இஸ் தட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஐடியா தட் பாவர்ட்டி இஸ் நாட் யூனிடைமென்ஷனல், ஒரு காரணம் இல்லை, அண்ட் தட் இட் இஸ் ரேதர் மல்டிடைமென்ஷனலா, பல காரணங்கள் இருக்குது. Multidimensional poverty is made up of several factors that constitute poor people's experience of deprivation such as நிறைய காரணங்கள் இருக்குது. poor peoples they faced it. நம்மளுடைய ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம poor people poverty அப்படின்னு வேறு எங்கேயெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லவே வேணாம். many of us we have in our school. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த poor people கிட்ட இருக்கிறது என்னென்ன, ஹெல்த் கண்டிஷன், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹெல்த் கண்டிஷன், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்க்கை தரம், இன்கம், வருமானம் கம்மி, தென் டிஸ்எம்பவர்மெண்ட்டாக அவங்களுக்குள்ள எம்பவர்மெண்ட், இது பண்ணணும் அது பண்ணணுன்ற ஒரு இது கிடையாது.
தென் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து என்ன தரமாக இருக்காது. காரணம் என்ன, பசியும் பட்டினியுமா வேலை செய்கிறான், உடம்பு முடியல, தேவையான எனர்ஜெட்டிக் ஃபுட்டு கிடையாது. ஏற்கனவே மேடம் சொன்னேன் 2300 கேலரிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்கணும் ஒருத்தர் சாப்பிட்றான் அப்படின்னா, எல்லா சத்தான உணவு இருக்கணும், கிடையாது அவங்களுக்கு. அண்ட் த்ரெட் ஃப்ரம் வயலன்ஸாக, இந்த நேரத்தில் யார் அவங்கக்கிட்ட இருக்க நிலத்தையோ பொருளையோ அடித்து பிடிச்சிக்குவாங்களோ இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸாக. தீஸ் ஆர் ஆல் த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. இதெல்லாம் வறுமையில் இருக்கிறவனுக்கு அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் இதெல்லாம் எஜுகேஷன், ஹெல்த், லிவிங் ஸ்டாண்டர்ட், இன்கம், டிஸ்எம்பவர்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் த்ரெட் ஃப்ரம் வயலன்ஸாக. These are all the important factors for multidimensional nature of poverty. Okay, next we are going to see the multidimensional poverty index. Already I told you the sixth point, the objectives of agriculture, bureaucratic obstacles. Bureaucratic means அதிகாரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். Bureaucratic means அதிகாரத்துவம், கவர்மெண்ட்டோடைய அதிகாரத்துவம். இப்போ இருக்கிறது கவர்மெண்ட் அதிகாரத்துவம். தென் நெக்ஸ்ட் வந்து டிஸ்எம்பவர்மெண்ட்டுன்னு சொன்னேன். எம்பவர்மெண்ட் மீன்ஸ் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்எம்பவர்மெண்ட் மீன்ஸ் அதிகாரம் இல்லை அவங்களுக்கு. ஓகே, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் தமிழ்நாடு எஸ்பெஷலி, இன் பர்டிகுலர் தமிழ்நாடு, ஓவர் த லாஸ்ட் டெக்கேட்ஸ், லைக் டெக்கேட் மீன்ஸ் 10 இயர்னு சொல்லுவோம். ஒரு டெக்கேட்னா 10 இயர்ஸ், 10 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். லாஸ்ட் டெக்கேட்ஸ்னால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே, 10, 20, 30 அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு ஹாஸ் மேட் எ சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் இன் பாவர்ட்டி ரிடக்ஷன். தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பு அப்படின்றது கம்மியாகிருக்கு, குறைஞ்சின்ருக்கு. த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு 2 கேட்டகரிஸ், 3 கேட்டகரிஸாக. தமிழ்நாட்டில் இந்த பாவர்ட்டி இராடிகேஷனில் இந்த இது வந்து 3 வகையாக பிரிச்சிருக்கோம், 3 கேட்டகரிஸ். நேம்லி ஹை பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதிகமான பாவர்ட்டி, ஐ மீன் மோர் தென் 40% ஆஃப் த பாப்புலேஷன் லிவிங் இன் பிலோ பாவர்ட்டி லைனா. தென் மாடரேட்லி புவர் டிஸ்ட்ரிக்ட்ஸா, மீடியம், ஹையும் இல்லை லோவும் இல்லை, மாடரேட்லி 30% to 40%, அண்ட் லோ லெவல் பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸா பிலோ 30%. இந்த மாதிரி 3 கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்கோம். என்னென்னு பிரிச்சுருக்கோம்? ஹை, மாடரேட் அண்ட் பிலோ. ஹை வர்றப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 40%, மோர் தென் 40%. ஐ மீன் மாடரேட்டுன்னு வர்றப்போ 30 to 40%, பிலோன்னு வர்றப்போ 30%. ஓகே, ஸோ நம்ம இந்த 10 இண்டிகேட்டர்ஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம். அதாவது வறுமை அப்படின்றது ஒரு யூனி டைமென்ஷனல் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஒருத்தன் வறுமையில் இருக்காங்க அப்படின்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த இதில் அந்த இண்டெக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 இண்டிகேட்டர்ஸாக மல்டி டைமென்ஷனல் வர்றப்ப. ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன், சத்தான உணவு அவன் சாப்பிடணும். சத்தான உணவு இல்லாததுனால பிறக்கும்போதே குழந்தைங்க இறக்கிற விகிதம் அதிகமாக இருக்குது. ஒன்று குழந்தைங்க இறந்துடும், இல்லை அம்மா இறந்துடும். ஐ மீன் சைல்டு மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவோம். பிறப்பு, அதாவது குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? அம்மாவுக்கு சத்தான உணவு இல்லை, அந்த ப்ரெக்னென்ட் மதர் அவங்களுக்கு சத்தான உணவு இல்லை, அதனால் சைல்டு மார்ட்டாலிட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது? ஹெல்த் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துங்க, ஹெல்த் கண்டிஷன் கம்மி. அடுத்து இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், படிப்பு அப்படின்றது வந்து என்னவாக இருக்குது? கம்மியாகிடுது. ஏன்னா இருக்கிற வருமானத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும்? படிக்கணும், இருக்கணும், வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். பட் அவங்களுக்கு வருமானம் கம்மின்றப்ப வேலைக்கு போகணுன்ற ஒரு உந்துதல். அப்போ அவங்க வேலைக்கு போய்டுறாங்க, படிப்பு இல்லை, வேலைக்கு போகிறாங்க, கம்மி சம்பளம் தான் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லலாம் ட்ராப் அவுட்ஸே இருக்கக்கூடாது. ட்ராப் அவுட்னால் இடையில பாதியில் நிறுத்தக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இலவசமாக யூனிஃபார்ம் கொடுக்கறது, புக்ஸு, நோட் புக்ஸ் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இது மாதிரி எல்லா இலவசமும் கொடுக்குறாங்க அவங்க படிக்கணும் அப்படின்றது. சரியா? இதெல்லாம் கொடுக்கணுன்ற நெசசரி கிடையாது, இது இலவசமாக கொடுக்கணுன்றது சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரினா அந்த கண்ட்ரியோட ஹெல்த்தும் எஜுகேஷனும் யார் தான் பார்த்துக்கணும்? கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையும் அப்படி தான் இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் ஹெல்த்தும் எஜுகேஷனும், அவனுடைய ஒவ்வொரு தனி மனுஷனுடைய ஹெல்த்து, அவனுடைய எஜுகேஷன் கவர்மெண்ட் தான் பார்க்கணும். பட் இங்கே வந்து என்னன்னு சொல்லிடுறாங்க? இலவசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அவனுடைய இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், படிக்கிறதுன்றது இடையில நின்று போயிடுது. ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் கம்மி, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன இல்லாமல் போயிடுது? படிப்பு இல்லை.
என்ன இல்லை, படிப்பு இல்லை. ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் இல்லை, சைல்டு மார்ட்டாலிட்டி இறப்பு விகிதம், குழந்தையோட இறப்பு விகிதம் கம்மியாகிடுது. அப்போது அவனுக்கு என்ன, ஹெல்த் ப்ராப்ளம். அடுத்து வந்து என்ன, நல்லாவே குழந்தை பிறந்திருந்தாலும் சத்தான உணவு கிடையாது, ஹெல்த்து. அடுத்து இயர் ஆஃப் ஸ்கூலிங். அடுத்து வந்து என்ன, ஸ்கூல் அட்டண்டன்ஸ், எஜுகேஷன் போயிடுச்சு. குக்கிங் ஃபியூயல், சானிடேஷன், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோர், அசட்ஸ். இது எல்லாமே அவன் வாழற அந்த சூழ்நிலை. ஃப்ளோர் அப்படின்னா அவன் இருக்கிற வீடு, அவனுடைய சுற்றுச்சூழல், அவனுடைய குக்கிங் ஃபியூயல், அவன் வந்து என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு எரித்து நம்மளை மாதிரி ஹைஜீனிக்காக கேஸ் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படி கிடையாது. சானிடேஷன், அவன் காவா தண்ணி ஓடின்னு இருக்கும். கூவம் ரிவர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கூவம் தண்ணி ஓடின்னு இருக்கும். கூவம்னா ஒரு காலத்தில் ஹோலி வாட்டர், இன்றைக்கி அது வந்து என்ன, சானிடரி வாட்டர், காவா தண்ணி தான் ஓடின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர், அதனால் என்ன, ப்ரொடெக்டட் வாட்டர்னு சொல்ல, குடிக்கும் இல்லை அவங்களுக்கு, கண்டாமினேட்டட், எந்த தண்ணி கிடைச்சாலும் ஓகேன்ற மாதிரி. எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வீட்டு வசதி கிடையாது, அசெட் சொத்து வசதி இல்லை. இதனால் அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் என்னவாடுறது, கம்மியாகிடுது. இதுதான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன, நியூட்ரிஷன், சைல்டு மார்ட்டாலிட்டினால ஹெல்த் போச்சு, இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் அட்டண்டன்ஸ்னால எஜுகேஷன் போச்சு, குக்கிங் ஃபியூயல், சானிடேஷன், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோர் அண்ட் அசட்ஸ், இதனால் என்ன போச்சு, லிவிங் ஸ்டாண்டர்ட், அவனுடைய வாழ்க்கை தரம் போச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ஹெல்த். எனிதிங் இஃப் யுவர் வெல்த் இஸ் லாஸ், சம்திங் லாஸ்ட், யுவர் ஹெல்த் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் லாஸ்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி சம்திங் லாஸ்ட் அப்படின்னு. யுவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட்னா தான் எவ்ரி திங் லாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்த் இஸ் நெசசரி இல்லையா? இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகைக்கு சுகர் இல்லாதவங்க கிடையாது, பிபி இல்லாதவங்க கிடையாது. அந்த மாதிரி நிலைமை. ஹெல்த்து, எஜுகேஷன் இல்லை, அடுத்து லிவிங் ஸ்டாண்டர்ட், இது மூணுமே இல்லைன்னா அவனை என்னன்னு சொல்கிறோம், 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. 3 தான் நெசசிட்டியே, 3 தான் நெசசிட்டி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறையுள். 3 R'ன்னு சொல்லுவோம். 3 R's. ரீட், ரைட் அண்ட் அரித்மேட்டிக். அவனுக்கு எழுத, படிக்க, கணக்கு போட தெரிஞ்சால் போகிறோம். நீ அவன் படிச்சிருக்கணும், எஜுகேட்டட் பர்சனாக இருக்கணும், அவனை வந்து டாக்டரேட் படிக்க சொல்லலை. டாக்டரேட்னா பிஹெச்டி படிக்க சொல்லலை, இன்ஜினியராக சொல்லலை, டாக்டராக சொல்லலை. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், கணக்கு போட தெரிஞ்சிருக்கணும். இதை தான் 3 R'ன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு பேசிக்காக பாவர்ட்டினா முக்கியமாக என்னென்னா வறுமை கோட்டுக்கு கீழே. வறுமைனா என்னன்னு சொல்லுவோம், அவனுக்கு தேவையான பேசிக் நீட்ஸாம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறையுள், இடம், வீடு, இது இல்லாதவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பாவர்ட்டி. நேற்றுக்கு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டேன், இன்றைக்கி சாப்பிடவே வசதி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஓகே. After 1994, poverty has declined steadily in both rural and அர்பன் ஏரியாஸ் இன் தமிழ்நாடு. 1994க்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் ரூரல் ஏரியாலையும் அர்பன் ஏரியாலையும் பாவர்ட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வந்துட்டுருக்கு. After 1994, poverty has declined steadily in both rural and urban areas of Tamil Nadu, and the state has smaller share of India's poor relative to its population. இந்தியாவோட பாப்புலேஷனில் நம்மளுடைய புவர் பீப்புள் அப்படின்ற அந்த ஷேர்ன்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கம்மியாக இருக்குது. பாப்புலேஷன், ஒட்டுமொத்த இந்திய பாப்புலேஷனில் நிறைய புவர் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவுடைய பாப்புலேஷன், தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் புவர் பீப்புள் அப்படின்றது கம்மியாக இருக்குது. After 2005, the poverty reduction in the state has been faster than in many other states in India. 1994ல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போ 2005க்கு அப்புறம் நிறையவே குறைஞ்சி போயிருக்கு. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப, மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப. தமிழ்நாடு லீட்ஸ் இந்த பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் டியூரிங் 2014 to 17. வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு லீடிங்கில் இருக்குது மற்ற மாநிலங்களோட, மற்ற ஸ்டேட்ஸோட இந்தியாவில். Poverty, Tamil Nadu leads the poverty elevation programs during 2014 to 2017. Government of India is implementing many policies and programs to eradicate poverty. வறுமையை ஒழிக்கிறதுக்காக இந்தியாலையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய பாலிசிஸ், சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தீஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இஃப் கண்டினியூட், இந்த மாதிரியான அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த பாலிசிஸ்லாம் கண்டினியூ பண்ணால், வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு அரசாங்கமும் செயல்படுத்தினால் வில் கம்ப்ளீட்லி இராடிகேட் பாவர்ட்டி இன் த ஸ்டேட். ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எல்லா பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வறுமையை ஒழிக்கணும்னு செயல்பட்டாங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் வறுமை இல்லாத மாநிலமாக இருக்கும். புவர் பீப்புள்ஸ் இருக்க வாய்ப்பில்லை.
இன் ஃப்யூச்சர் தமிழ்நாடு கேன் பிகம் அ மாடல் ஆஃப் அ டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இல்லையா? இந்த பாலிசிஸை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக இருக்கும். எதுக்கு? வறுமை ஏழ்மை பீப்புள், ஏழை மக்கள் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் எம்பிஏ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. எம்பிஏ எப்படின்னா என்னன்னு சொன்னால் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸா தமிழ்நாட்டில் டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ரொம்ப கம்மியில். டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இங்கே டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸாம். பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னா தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூரம். These 10 districts, top 5 districts and bottom 5 districts வந்து நம்மளுக்கு MP districtsன்னு கொடுத்துருக்காங்க. Thank you students.